இந்திய பவுலிங்க அடிச்சு துவம்சம் பண்ணாருங்க ஹாரி ப்ரூக். அவரு ரொம்ப அலட்சியமா 4-6களை அடிச்சாருங்க. ஜாஸ் பட்லர் ஹாரி ப்ரூக் ஜோடி ரொம்ப ஈஸியா மேட்ச முடிச்சாங்க. தொடர் இழக்காம இருக்கிறதுக்கு கட்டாயம் வெற்றி பெற வேண்டிய நிலைமையில இறங்கினாங்க இந்திய அணி. டாஸ ஜெயிச்சு இந்திய அணி பேட்டிங்க தேர்வு செஞ்சாங்க. ஓபனிங் இறங்கின சூரியவன்சி அதிரடியா ஆடி 15 ரன்னுக்கு அவுட் ஆனாரு. அடுத்து வந்த இஷான் கிஷனும் 4 ரன்னுக்கு கேட்ச் கொடுத்து அவுட் ஆனாருங்க. ரெண்டு பேருமே ஆஃப் சைட்ல போடப்பட்ட பவுன்ஸ் பந்த அடிக்க போய் கேட்ச் ஆனாங்க. 33 ரன்னுக்கு 2 விக்கெட் இழந்த இந்திய அணிய காப்பாற்ற வேண்டிய சூழல்ல பேட்டிங் இறங்கினாரு கேப்டன் ஸ்ரேயஸ் ஐயர். ஆனா அவர் இறங்கின கொஞ்ச நேரத்திலேயே அபிஷேக் சர்மாவும் 16 ரன்னுக்கு அவுட் ஆயிட்டாரு. அடுத்து வந்த சிவன் தூபே நிதானமா ஆடி பார்ட்னர்ஷிப் கொடுக்க, இன்னொரு பக்கம் ஸ்ரேயஸ் ஐயர் விக்கெட்டையும் இழக்காம அதே நேரத்துல அப்போதைக்கு அப்போது 4-6களும் அடிச்சு ரன்களை சேர்த்தாரு. ஒரு பக்கம் ஸ்ரேயஸ் ஐயர் பொறுப்பா விளையாடினாலும் இன்னொரு பக்கம் சிவன் தூபே 22 ரன்னுக்கும் திலக் வர்மா 11 ரன்னுக்கும் அவுட் ஆனாங்க. தொடர்ந்து விக்கெட்டுகள் சரிஞ்சாலும் ஸ்ரேயஸ் ஐயர் மட்டும் நிலைச்சு ஆடி 49 பந்துல 80 ரன்களை சேர்த்து கடைசி வரைக்கும் களத்துல நின்னாரு. அவரோட பொறுப்பான ஆட்டத்தினால இந்தியா 158ங்கிற ஒரு போராடக்கூடிய ஸ்கோரை எட்டுனாங்க. சரி, இந்த ஸ்கோரை வச்சு இந்தியா நல்லா பவுலிங் போட்டு ஜெயிச்சிருவாங்க அப்படின்னு இந்திய ரசிகர்கள் நினைச்சாங்க. அதுக்கு ஏத்த மாதிரி பட்லர் விக்கெட்டையும் அவர் 8 ரன் இருந்த போதே எடுத்தாங்க. ஆரம்பத்துல நிதானம் காட்டின பில் சால்ட் கேப்டன் ஹாரி ப்ரூக் வந்ததுக்கு அப்புறம் அதிரடி காட்டினாரு. இன்னொரு பக்கம் ஹாரி ப்ரூக் அதை விட அதிரடி காட்ட இங்கிலாந்து ஸ்கோரு டாப் கியர்ல ஏறிச்சு. ரெண்டு பேருமே ஆளுக்கு ஒரு 50 போட்டு இந்தியாவோட சோழிய முடிச்சாங்க. இந்த ஜோடி கடைசி வரைக்கும் களத்துல நின்று 13.5 ஓவர்லயே மேட்ச முடிச்சு இதெல்லாம் எங்களுக்கு ஒரு ஸ்கோரே இல்ல அப்படின்னு சொல்லிட்டாங்க. நன்றி மக்களே.